வணக்கம், என் பேர் திலிப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பிரேக்கப் 2022 என்ன ரேட் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்னடா வருஷமே முடிய போது இப்போ போட்டே அப்படின்னு நம்ம யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. ஸோ கோவிட் டைமில் நம்மளுக்கு எப்படி ஏற்ற இறக்கமாக இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இயர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சிது. அப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் இயர் எண்டு மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லலாம் வந்து எல்லா மெட்டீரியல் ரேட்டுமே ஏறிச்சு, திரும்ப இறங்கிச்சு, ஏறிச்சு. இந்த மாதிரி நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுனால இந்த வருஷம் இந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய டைலமாலே தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் ப்ரைஸஸோடு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் சொல்லியிருப்போம். பட் அது வெளியே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கஸ்டமர்ஸால் வந்து ஒரு தெளிவான முடிவே எடுக்க முடியாது இல்லையா. ஸோ வீடியோவில் இந்த காஸ்ட்டு சொல்லியிருக்கோம், பட் பண்ணும்போது மாறிச்சு அப்படின்னா உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அப்படின்றதுனால தான் நிறையா டைலமாவில் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. திரும்ப 2023 இந்த மார்ச் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் ப்ரைஸ் ஏறும். தற்போதைய நிலைமையில் இருக்கிற ரேட்ஸை வச்சு இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு 22 வீடியோ போடும்போது நாங்கள் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறையா யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்தது, நிறைய பேர் எங்கள் ஃபார்மேட்டில் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் வெப்சைட் மாதிரியே வந்து நிறைய பேர் வெப்சைட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பேக்கேஜஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேக்கேஜஸ் ஃபார்மேட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கொடுத்துருவாங்க. அதை கஸ்டமர் கேட்கும்போது ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனில் வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது ப்ரைஸஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது இந்த பேக்கேஜஸ் நாங்கள் போட்டிருக்க மாதிரியே பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் பேக்கேஜஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ எங்களை பார்த்து காப்பி அடித்தாங்க, நாங்கள் இங்கே பெருமையாக சொல்ல விரும்பலை. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகிருக்கு. இன்றைக்கி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான இன்ஃபர்மேஷனாக ஒரு பேக்கேஜஸாக போய் சேருதுன்றது எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லேயே நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் பிரேக்கப்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நாங்கள் போடும்போதே வந்து இனிஷியலாக யோசிச்சே தான். பட் ஒரு மெட்டீரியல் பிரேக்கப் வந்து ஒரு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு போய் சேருன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கஸ்டமர் கூடயே நின்று வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா பில்டர்கிட்ட வந்து அணுக மாட்டாங்க. பில்டர்கிட்ட அணுகும்போது தான் அதில் என்ன காஸ்ட்டு பிரேக்கப் வேணுன்றது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்தமான பேக்கேஜாக ஒரு 50 லட்சம் 60 லட்சம்னு ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது இதில் எதுக்கு இவ்வளோ செலவாகுதுன்ற ஒரு பிரேக்கப் வந்து அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸை வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். இதில் மெட்டீரியல்ஸை சேர்க்கும் போது ரெண்டு விஷயம். ஒன்று, இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த மெட்டீரியல்ஸ் பிரேக்கப் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுறதும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வீடு கட்டுறேன், நான் பக்கத்தில் என்ன மெட்டீரியல் வாங்கி தந்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த மெட்டீரியல் பிரேக்கப் வந்து யூஸ் ஆகும். இல்லை நான் இன்னொரு பில்டர்கிட்ட கொடுக்க போகிறேன்னா அந்த மெட்டீரியல் பிரேக்கப் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ அவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் வாங்க போகிறாங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அவங்க இதுக்கெலாம் செலவு பண்ணுறாங்களா அது ஒரு கஸ்டமருக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் தான் இன்க்ளூடடு. சம்பு, செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வாலு, இந்த மாதிரி அடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து நாங்கள் சேர்க்கலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் காஸ்ட்டுக்காக எடுத்திருக்க வீடு பார்த்திங்கன்னா எங்கள் ஐயப்பாக்கத்தில் கட்டின வீடு. ஸோ அதோட வாக் த்ரூ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் வந்து லேட்டர் கட்டியிருந்தோம். அந்த ரூமு ப்ளஸ் அதில் பண்ணியிருந்த எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன்ஸ் அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு G+1 நாங்கள் இனிஷியலாக பிளான் பண்ண இந்த ஃப்ளோர் பிளானில் தெரிகிற வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது தான் டீட்டெயில் பிரேக்கப். இது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இதில் ஏறக்குறைய ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட டீட்டெயில் பிரேக்கப் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோஸ் பார்க்காதவங்க வந்து 2020 ஒரு காஸ்ட் பிரேக்கப் போட்டிருக்கோம், 2021 ஒரு காஸ்ட் பிரேக்கப் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரோம், பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு 6 செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து எக்ஸ்கவேஷனு, அடுத்து அதில் போடுற காலம் ஃபுட்டிங்கு, அதுக்கப்புறம் அது மேலே போடுற கிரேட் பீமு, அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க்கு, சாயில் ஃபில்லிங்கு, அப்புறம் அதுக்கு மேலே போடுற பிசிசி ஃப்ளோரிங்கு.
ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன். ஸோ இந்த சைட்டில் எக்ஸ்கவேஷனுக்கு எங்களுக்கான செலவு பார்த்திங்கன்னா 38,000 ஆச்சு. ஸோ இதில் அந்த ஜேசிபி ரெண்ட்டு நம்ம குழி எடுக்கிறதுக்கு சரி, திரும்ப மண்ணை வந்து அந்த குழிக்குள்ளே மூடுறதுக்கும் சரி, எக்ஸ்கவேஷனும் வந்து ஒரு சிங்கிள் டைமில் போகாது, ஒரு 2-3 ஸ்டேஜாக தான் போகும். ஸோ இந்த எக்ஸ்கவேஷனுக்கு ஆன மொத்த செலவு பார்த்திங்கன்னா 38,000 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலம் அண்ட் ஃபுட்டிங். ஸோ நம்ம இப்போ குழி எக்ஸ்கவேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே வந்து சாண்ட் பெட் போட்டு மேலே பிசிசி போட்டு காலம் ஃபுட்டிங் ரெண்டுமே பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்கு மொத்தமாக ஆன செலவு பார்த்திங்கன்னா 1,92,000 செலவாச்சு. இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பார்த்திங்கனாலே தெரியும், இதில் வந்து 12 காலம் அண்ட் ஃபுட்டிங் இருக்குது. ஸோ இந்த 12 காலம் அண்ட் ஃபுட்டிங்க்கு நம்மளுக்கு வந்து 1,92,000 செலவாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேட் பீமு. ஸோ நம்ம காலம் ஃபுட்டிங் வந்து குழியை மூடிட்டோம், மேலே வந்து இப்போ கிரேட் பீம் போடணும், தர லெவலில் வந்து கிரேட் பீம் பிளிந்த் பீம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீமுக்கான செலவு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து 97,000 செலவாயிடுச்சு. ஸோ இந்த கிரேட் பீம் கிட்டத்தட்ட ஒரு 195 to 200 ரன்னிங் ஃபீட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த காஸ்ட்டில் தான் நம்மளுக்கு அதில் வர்ற ஸ்டீலு, காங்க்ரீட் எல்லாமே வரும். ஸோ வழக்கம் போல் நான் லேபர் காஸ்ட்டை வந்து தனியாக உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கட்டுற பிரிக் ஒர்க்கு. இப்போ நம்ம கிரேட் பீம் போட்டாச்சு, அதுக்கு மேலே கட்டு வேலை கட்டி தான் உள்ள சாயில் ஃபில் பண்ணோம். ஸோ இந்த பிரிக் ஒர்க்குக்கு மட்டும் ஆன செலவு பார்த்துக்கிட்டோன்னா 64,500 ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம கல், மண், சிமெண்ட்டு எல்லாம் சேர்த்து இந்த பிரிக் ஒர்க்குக்கான செலவு 64,000. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பண்ணுற சாயில் ஃபில்லிங்கு. ஸோ இந்த சாயில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குழி எடுத்தது போக மீதி சாயில் வந்து வெளியே இருந்தால் வாங்கணும். ஸோ குழி எடுக்கிற சாயில் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் குழியை மூடுறதுக்கும் இல்லை சம்புக்கோ செப்டிக்கோ குழி எடுத்துருந்தோம்னா ஃபில் பண்ணது போக மீதி சாயில் பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய 43,000 வந்து சாயில் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபில்லிங் சாண்ட் எல்லாமே வந்து நிறையவே விலை ஏறி இருக்குது. ஸோ நம்ம கடந்த 2 வருஷமாக போட்டுட்டு வீடியோஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா டிராஸ்டிக்காகவே விலை ஏறி இருக்குது, ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ரேட் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபில்லிங் சாண்டும் ஒரு முக்கியமான மெட்டீரியல் நம்மளுக்கு விலை ஏறினதில் இதுக்கு வந்து 43,000 வரைக்கும் செலவாயிருக்கு. அடுத்து மேலே போடுற பிசிசி ஃப்ளோரிங். ஸோ இந்த பிசிசி ஃப்ளோரிங் போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா வீட்டில் வந்து கரையான் வர வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதை மெயின்டெனன்ஸ்க்காக திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வித் பிசிசி ஃப்ளோரிங்கோட பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து 24,000-25,000 ரூபாய் கிட்ட வந்து செலவாயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் வந்து 6 செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். இந்த மொத்த ஃபவுண்டேஷனுக்கான செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா இந்த பில்டிங்கோட ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வர காலமு, கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபில் வர பீமு, கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்லாபு, ஃபஸ்ட் ஃப்ளோர் காலம் பீம் ரூஃப் ஸ்லாபு, ஹெட்ரூம் காலமு, ரூஃபு, இது எல்லாமே என்டையர் ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அந்த பில்டிங்கோட ஸ்கெலிட்டன். ஸோ இதுக்கு மொத்தத்துக்கும் தான் நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6,71,000 ரூபாய் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஏஏசி பிளாக்ஸு. ஏஏசி பிளாக்ஸில் தான் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்க்கு உண்டான ஏஏசி பிளாக்ஸ், அவுட்ரு, இன்னரு, அதிசிவ் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2,27,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ இப்போ பில்டிங்கோட என்டையர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபவுண்டேஷன், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், பிளாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இந்த பில்டிங்கோட பிளாஸ்டிங், அவுட்ரு பிளாஸ்டிங், இன்னர் பிளாஸ்டிங் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஏறக்குறைய 1,10,000 ரூபாய் கிட்ட வந்து செலவாயிருக்கு. ஸோ என்டையர் பிளாஸ்டிங்க்கு. ஸோ இந்த பில்டிங்கோட என்டையர் சிவில் ஒர்க்ஸுமே இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் தான், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங், டைல்ஸு, வாட்டர் ப்ரூஃபிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா எலக்ட்ரிக்கல்ஸு. ஸோ எலக்ட்ரிக்கலில் வந்து நம்மளுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வரும். இதில் மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு சில மெட்டீரியல்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயரு. ஸோ ஒயர் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர்லேருந்து 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைட்டு ஃபேனுக்குலாம் 1 ஸ்கொயரு, ஏசிக்கெலாம் வந்து 4 ஸ்கொயரு, மெயின் போர்டுக்கு 6 ஸ்கொயர் mm. ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸை வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒயர் வந்து ஒரு மேஜர் காஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் ரேட் ஏறினதில். ஸோ 1 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இன்றைக்கி 1,200லேருந்து 1,400 ரூபா வருது காயில். அதுக்கப்புறம் ஹையர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் வரைக்கும் ஒரு காயில் வந்து நீங்கள் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்விட்சஸ்ஸு. ஸோ ஸ்விட்சஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுற ஆங்கர் ரோமா ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 35, 37, 40 ரூபா வரைக்கும் அந்த ஸ்விட்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து 1,800லேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் வரும். அப்புறம் மெயின் போர்டு, வீடுக்கு வெளியே அடிக்கணும் இல்லையா, மெயின் போர்டு நம்மளுக்கு ஃபியூஸு, மீட்ரு எல்லாமே அதை தான் பண்ணுவோம். அந்த மெயின் போர்டு அடிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 7,000லேருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஸோ எலக்ட்ரிக்கலுக்குன்னு இந்த சைட்டுக்கான பட்ஜெட் பார்த்துக்கிட்டோன்னா 1,86,000 ரூபாய் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல், லேபர் எல்லாமே சேர்த்து. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த சிவில் ஒர்க்குக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து சேர்க்கல, அதை கடைசியில் நான் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோன்னா ப்ளம்பிங். ஸோ ப்ளம்பிங்லேயும் வந்து நிறையா சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நான் காமனாக பாத்ரூமில் இருக்கிற ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் வரைக்கும் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஒரு பேரிவேர் பேசிக் மாடர்ன் வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து இன்றைக்கி ஒரு 3700 4200 வரைக்கும் வருது. அடுத்து ஷவர் வால் மிக்சர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3700 4000 வரைக்கும் அதுவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஷவர் ஹெட்டு பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஆமோட சேர்த்தோன்னா ஒரு 1000 1200 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷனு. ஸோ வாஷ் பேஷனும் அதே மாதிரி 1000 1200 வரைக்கும் வருது. ஸோ இதுதான் மேஜராக நம்ம கண்ணுக்கு, ஒரு கஸ்டமருக்கு கண்ணுக்கு தெரிகிற ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு. பட் இது போக நம்மளுக்கு பைப்பு, பெண்டு, எல்போ, ஆல்ட்ராப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இந்த பில்டிங்க்கு ப்ளம்பிங்க்கு நான் செலவு பார்த்துக்கிட்டோன்னா வித் மெட்டீரியல் லேபர் வந்து 93,000 செலவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோன்னா பெயிண்டிங் தான். ஸோ பெயிண்டிங்லேருந்து உள்ள இன்டீரியர் வால்ஸில் வந்து 2 கோட்டு பட்டி பார்ப்போம், ப்ரைமர் அடிப்போம், 2 கோட்டு கலர் அடிப்போம், சீலிங்கில் 2 கோட்டு கலர் மட்டும்தான் அடிப்போம், பட்டி வராது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அவுட்ருக்கு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ப்ரைமரு இல்லை ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு 2 கோட்டு கலர் அடிப்போம். மொத்தமாக பெயிண்டிங்கில் ஆன செலவுன்னு பார்த்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 1,56,000 செலவாயிருக்கு. ஸோ இந்த பெயிண்டிங் வரும்போது மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஏஷியன் பெயிண்ட் தான், உள்ள டிராக்டர் எமல்ஷன், வெளியே ஏஸ் எமல்ஷனு. ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கலரு. ஸோ கலரோட காஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஏஸ் எமல்ஷன் வரும்போது அவுட்ருன்றதுனால இது கொஞ்சம் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும், ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு லிட்ரு வந்து ஏறக்குறைய 200 280 வரைக்கும் வரும். இன்டீரியர் டிராக்டர் எமல்ஷன் அடிக்கும்போது 140 ஒரு 170 180 வரைக்குமே வந்து ப்ரைஸஸ் வரும். இது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். பட்டி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மூட்டை வந்து 1100 1400 வரைக்கும் வருது. ஸோ இதுதான் மேஜராக நம்ம பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட ப்ரைஸிங்கு. ஸோ இந்த பில்டிங்கான காஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1,56,000 வந்து லேபரோடு சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ளோரிங்கு. ஸோ ஃப்ளோரிங்னு வரும்போது இந்த வீட்டுக்கு போடுற ஃப்ளோரில் போடுற டைல்ஸு, பாத்ரூமில் வால் டைல்ஸு, கிச்சன் வால் டைல்ஸு, ஸ்டேர்கேஸ் டைல்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிங் காஸ்ட் வரும். ஸோ இதில் டைல்ஸோட காஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து 50 rupees per square feet. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 50 rupeesல வந்து நல்ல டைல்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. தாராளமாக நல்ல டைல்ஸ் கிடைக்கும். ஆன்டி பிரேக்கபிள் டைல்ஸு, ஆன்டி ஸ்க்ராட்ச் டைல்ஸ், இது எல்லாமே 50 ரூபா கிடைக்கும். ஒரு 2x2 விட்ரிஃபை டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 18-19 கூட டைல்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு மீடியமான டீசெண்டான டைல்ஸ் போடணும்னா தாராளமாக 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து நல்ல பிராண்டட் டைல்ஸே கிடைக்கும். இது போக நம்மளுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த வீட்டுக்கான பட்ஜெட் பார்த்துக்கிட்டோன்னா 1,55,000 ஆச்சு. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டைல்ஸோட காஸ்ட் வந்து 50 ரூபா. லே பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி 22 23 சைஸுக்கு ஏற்ற மாதிரி, லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் லேயிங்கோட அதிசிவ் காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ஒரு 18-20 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துடும். ஸோ மொத்தமாக இந்த வீட்டுக்கான காஸ்ட் வந்து 1,55,000 டைல்ஸ் வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் டோர் தான் யூஸ் பண்ணுவோம். பெட்ரூமுக்கு வந்து ஃப்ளஷ் பேனல் டோர்ஸு, பாத்ரூமுக்கு வந்து WPC டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெயின் டோர் இருக்கு இல்லையா, ஸோ டோரு ஒரு டீக்குன்னு வரும்போது நிறைய டீக் இருக்குது. கானா டீக் இருக்குது, பர்மா டீக் இருக்குது, இந்தியன் டீக்கு, ஆஃப்ரிக்கன் டீக்கு, மலேசியன் டீக்கு, இந்த மாதிரி நிறையா டீக் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் மாறும். ஸோ இந்த மெயின் டோருக்கு நம்ம செலவாயிருக்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 35,000-40,000 செலவாயிருக்கு. ஸோ இதில் டோரு, ஃப்ரேமு, லாக்கு, ஆக்சசரிஸு, கார்பென்ட்ரி லேபர் எல்லாமே சேர்த்து வந்து இந்த மெயின் டோருக்கான பட்ஜெட் வந்து 35,000-40,000. அடுத்து ஃப்ளஷ் டோர்ஸு, பெட்ரூமுக்கு போடுற ஃப்ளஷ் பேனல் டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து ஒரு 15,000-17,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவாயிருக்கு. ஸோ ஃப்ளஷ் பேனல் டோர்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ அந்த டிசைன், அந்த ஸ்கின் திக்னஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்க எலிமெண்ட்ஸை பொறுத்து வந்து கண்டிப்பாக ப்ரைஸஸும் மாறும். ஸோ அடுத்து வந்து WPC டோர்ஸு. ஸோ நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். WPCன்றது உட்டன் பிளாஸ்டிக் காம்போசிட்டு. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு விருப்பப்பட்ட கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு தண்ணியால் எந்த வகையில் டேமேஜ் ஆகாது. இந்த WPC டோர் வித் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய இன்றைக்கி 12,000-16,000 வரைக்கும் வந்து செலவாகுது, லாக்கு, ஃப்ரேமு எல்லாம் சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸு. ஸோ விண்டோஸ் வந்து UPVC ஸ்லைடிங் விண்டோஸு. UPVC ஸ்லைடிங் விண்டோஸோட விலையும் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது ஓரளவுக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்லைடிங் விண்டோவோட பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 420-450 வரைக்கும் வந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த வீட்டுக்கான மொத்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1,89,000 செலவாயிருக்கு. நம்மளுக்கு மெட்டீரியல், இது ஃபிக்ஸ் பண்ணுற லேபர் எல்லாம் சேர்த்து இந்த காஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸ் ஹேண்ட்ரைல். ஸோ ஸ்டேர்கேஸ் ஹேண்ட்ரைல்ன்றப்போ நம்ம மேலே படி ஏறும்போது சைடில் கை பிடிச்சி போவோம் இல்லையா. ஸோ அந்த ஹேண்ட்ரைலுக்கு இந்த பில்டிங்க்கு ஆன காஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா 31,000. இந்த ஃபேப்ரிகேஷன் காஸ்ட் எல்லாமே மெட்டீரியல் வித் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ அவங்க யார் ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்களோ
அவங்களே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அந்த ஃபிக்ஸிங் காஸ்ட்டோட சேர்த்து 31,000 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெரஸ் வெதரிங். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கூலிங் டைல்ஸ் தான் வந்து இந்த வீட் டெரஸ்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கூலிங் டைல்ஸு, அந்த மெட்டீரியல் ஷிஃப்டிங் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஆன பட்ஜெட் பார்த்துக்கிட்டோன்னா 76,300 இருக்குது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடுற டைல்ஸை விட டெரஸில் போடுற டைல்ஸுக்கு வந்து எப்போவுமே லேபர் காஸ்ட்டு ஜாஸ்தி தான். ஏன்னா அவங்க மெட்டீரியல்ஸ் வந்து 2 மாடிக்கு மேலே ஏற்றி ஷிஃப்ட் பண்ணுன்றதுனால அவங்களோட லேபர் காஸ்ட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா வாட்டர் ப்ரூஃபிங்கு. ஸோ நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லுவேன், வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஒரு பில்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நம்மளுக்கு மழை பெஞ்சா வர டேம்ப்னஸ்ஸு, பாத்ரூம்லேருந்து வர லீக்கேஜஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது. பட் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்கிற கெமிக்கல்ஸ்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டு, போஸ்டிக்கு, ஃபோஸ்ராக்கு அந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்க்குன்னு இந்த பில்டிங்க்கான செலவு பார்த்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 67,000 வந்து செலவாயிருக்கு. ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கில் தான் நம்ம டெரஸில் வைக்கிற கிரவுட்டிங்காக இருக்கட்டும், பாத்ரூமில் வைக்கிற கிரவுட்டிங்காக இருக்கட்டும், டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பண்ணுற வாட்டர் ப்ரூஃபிங்கு, இது எல்லாமே அந்த வாட்டர் ப்ரூஃபிங் காஸ்ட்டில் தான் வந்து வரும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களை வந்து சேரும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறையா வியூவர்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு பட்டன் தான், கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த பில்டிங்கோட லேபர் காஸ்ட்டு. ஸோ இந்த 2 வருஷம் டைமில் வந்து நம்ம போட்ட வீடியோஸில் இருக்கிறதுலே பெரிய இம்பேக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு தான். ஸோ கொத்தனார் சம்பளம் வந்து ஒரு 800-850 ரூபா இருந்தது. 900-1000 ஆச்சு. இன்றைக்கெலாம் 1200 குறைஞ்சி கொத்தனார் சம்பளத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சென்ட்ரிங்கு இந்த மாதிரி பார் பெண்டிங் நிறையா விஷயங்களுக்கு வந்து சேல்ரி வந்து ரொம்பவே ஏறிடுச்சு. இந்த பில்டிங்க்கு எங்களுக்கு லேபருக்கு ஆன காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 450 ரூபாய் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கார் பார்க்கிங்க்கெலாம் வந்து தனியாக ஒரு ரேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கார் பார்க்கிங்க்குமே வந்து சேம் லேபர் ரேட் தான் வாங்குறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டில்ட்டு பார்க்கிங்காக விட்டுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லேபரை குறைச்சிப்போம். பட் இதில் வந்து நாங்கள் காலம் பீமெல்லாம் 4 சைடு மடித்து பூசணும், வேலை ஜாஸ்தி அப்படின்றதுனால கார் பார்க்கிங்க்குமே கல் கட்டி பூசினா என்ன ரேட் வருதோ அதே ரேட்டு தான் இன்றைக்கி வந்து நிறையா லேபர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அதனால் லேபர் ரேட்டுக்கே எங்களுக்கு வந்து 450 ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த காஸ்ட்டை நம்ம வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த காஸ்ட்டை டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 32,30,000 வந்து வரும். ஸோ இதோட கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் 15% ஆட் பண்ணோன்னா 4,85,000 வருது. ஸோ இந்த 15% ப்ராஃபிட்டுக்கு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒரு அமௌண்ட்டாக 4,80,000 இல்லை 5 லட்சம்னு பார்க்கும்போது பெருசாக தெரியும். பட் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ஒரு 8 மாதம் ஆகுது, 10 மாதம் ஆகுதுன்னா அதை பிரித்தோன்னா மாதத்துக்கு 40,000, 35,000 அந்த மாதிரி பிரியும் போது மந்த்லி சேலரிஸ் கொடுக்கறதுக்கே வந்து அந்த காஸ்ட் வந்து மீட் ஆகிடும். ஸோ இந்த கான்ட்ராக்டர் ப்ராஃபிட்டோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 37,19,000 கிட்ட வருது. இதை வந்து நம்ம டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிரித்தோம் அப்படின்னா 1810 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதை வந்து டிவைட் பண்ணி பார்த்தோன்னா ஏறக்குறைய வந்து 2054, 2055 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான வேல்யூ வரும். ஸோ இதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து 2050 வந்து போட்டிருப்போம். ஸோ இமீடியட்டாக நம்ம வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து வேறு இருக்கும். ஏன்னா இந்த பில்டிங் வந்து எம்சாண்டில் பிளாஸ்டிங் பண்ணியிருப்போம். இப்போது நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ரிவர் சாண்டுன்னு கேட்கறதுனால அந்த ரிவர் சாண்டு பிளாஸ்டிங் உண்டான ப்ரைஸ் வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இந்த வீடியோ போடும்போது என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றதான் நாங்கள் வந்து யோசித்தோம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து வாக் த்ரூ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டைம்லைன் வந்து சொல்லலாம். அப்படின்னா ஒரு G+1 ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 7 to 8 months வந்து டைம் ஆகும். ஸோ இந்த 7 to 8 monthஸில் வந்து எதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைனால டிலே ஆகும், நடுவில் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வரும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து பில்டரோட கண்ட்ரோல்லே இருக்காது. அதனால் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு சில நாள் வந்து டிலே ஆகும். ஆக்சுவலான ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 7 to 8 months வந்து ரொம்ப தாராளமாக போதும் ஒரு G+1 பில்டிங்க்கு. அந்த டைமில் வந்து ஒரு G+1 பில்டிங் முடிச்சிடலாம். ஸோ இன்னும் இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் நீங்கள் இதை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.